மாற்றம் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி. அமைச்சரவையில் மாற்றம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்களை இங்கு பகிரலாம். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கக்கூடிய தொடர்பான விவகாரம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அண்மையில் பல கட்டங்களாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில முதலமைச்சரும் மாற்றம் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லியிருந்தால், ஆனால் அந்த எப்போது அந்த மாற்றம் என்பதை அவர் விவரிக்கவில்லை. இந்த சூழல்ல தற்பொழுது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்றக்கூடிய அரசு பணிகள் திட்டங்களை ஆய்வு செய்து வரக்கூடிய முதலமைச்சரிடம் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இந்த கேள்வியானது கேட்கப்பட்டது. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த தொடர்பான கேள்விக்கு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்ற ஒரு கருத்தினை முதலமைச்சர் மீண்டும் சொல்லியிருக்கிறார். அதாவது அமைச்சரவையில மாற்றம் இருக்கும் என்ற தகவல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதை உறுதிப்படுத்தும் வகையில முதலமைச்சர் மாற்றம் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே வேளையில ஏமாற்றம் இருக்காது என்பதையும் சொல்லிருக்கக்கூடிய நிலையில அது எப்பொழுது என்ற விவரத்தினை இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அந்த தகவலுக்காக தான் அண்மை காலமாக எப்பொழுது இந்த புதிய மாற்றங்கள் இருக்கும், யார் யாருக்கு புதிய இலாக்காக்கள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கான மாற்ற இலாக்காக்கள் மட்டும் மாற்றப்பட இருக்கிறதா, புதிதாக அமைச்சர்கள் யாரும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற அடிப்படையிலான யூகங்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த சூழல்ல அமைச்சரவையில மாற்றம் என்பது உறுதியானது, அதில் ஏமாற்றம் இருக்காது என்பதை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து இதன் தொடர்ச்சியாகவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதன் தொடர்பான ஒரு கேள்வி கட்சியினுடைய தொண்டர்களிடையும் அதே போன்ற மூத்த அமைச்சர்களுடைய கூடவும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுகவுடைய 30 விழாவிலே இது பேசப்பட்டது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுவாக இருப்பது தொடர்பாக முதலமைச்சரும் இதுக்கு முன்பாக பதிலளித்திருக்கிறார். அந்த துணை முதலமைச்சர் கோரிக்கை வலுக்கிறது, ஆனால் பழுக்கவில்லை என சொல்லியிருந்தார். அதே போன்று அமைச்சரவையில் மாற்றம் என்ற தகவல் உறுதி, ஆனால் நீங்கள் நம்புவது போன்று இருக்கும், அதற்கான ஏமாற்றம் இருக்காது என்பதை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது மீண்டும் அமைச்சரவை மாற்றம் குறித்தான கேள்விக்கு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது என்ற ஒரு பதிலை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்.